February 14th வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என் அண்ணன் பையனோட பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா, அண்ணி எல்லோரும் ஊருக்கு போகிற ஒரு பிளான் இருந்துச்சு. எனக்கும் அந்த வீக்கெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அம்மா ஊரில். ஸோ அதை நானும் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போக வேண்டியிருந்தது. ஸோ எல்லோரும் சேர்ந்தே கிளம்பலாம் அப்படின்னு ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு 4:15க்கெல்லாம் கிளம்புனோம். அம்மா வீடு போய் ரீச் ஆகும்போது 8:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்தவங்க தான் திரும்ப 3 மணிக்கு தான் வந்து எந்திரிச்சு வெளியே வந்து டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். என் அண்ணன் பையனுக்கு வந்து ஸ்பைடர் மேன்னா ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் அண்ணி இந்த டைம் வந்து ஃபுல்லாக ஸ்பைடர் மேன் தீம்லேயே இருக்கிற மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. பலூன்ஸ், அப்புறம் அவனுக்கு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கேக் கட் பண்ணுறதுக்கு 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் யாரையும் இன்வைட் பண்ண முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால. ஸோ கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அக்கரைப்பட்டி சாய்பாபா கோயில்னு சொல்லிட்டு சமயபுரம்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பெரிய சாய்பாபா கோயில் ஆக்சுவலாக இது. உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலோடு இல்லை, அதனால் ஒழுங்காக எடுக்க முடியல. நீங்கள் யாராச்சும் சமயபுரம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலும் வந்து மறக்காமல் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பெரிய கோயில் ஆக்சுவலாக இது. ஸோ அங்கே வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்களோட டே வந்து அன்றைக்கி இப்படி தான் சூப்பராக ஜாலியாக போச்சு.